ராஜு பாய் ராஜுவே ஏய் எவ்வளவு தைரியத்தை எடுத்து வந்து உட்காந்துருப்ப ஏய் போட்டுவேன் சுற்றுவேன். சுடணும்னா சுட்டுறணும், சும்மா பேசிட்டு இருக்கக்கூடாது. உங்க சத்தம் கேட்டோன்னா எங்கள் ஆளுங்களாம் தெரிச்சிட்டாங்க. என்னால் ஓடி இருக்க முடியாது. உள்ள வந்து எனக்கு வெளியே போக தெரியாதா? ஜேகே உன் கூட கொஞ்சம் பேசணும் தனியா. பொருள் இங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இதெல்லாம் நான் நியூஸ் சேனலில் சொல்லுவாங்க. உன் கூட இருக்கிற ஒரு நியூஸன்ஸ் தான் சொன்னான். யாரு? இந்த சிக்னல் வீக் ஆன மாதிரி ஒருத்தன் விட்டு விட்டு பேசுவானே, அவன் பேர் ஏதோ அந்தேரி பல்ராமா. அந்தேரி பல்ராமோ எந்தேரியா பல்ராமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனா? அவனும் அண்ணா இத்தனை நம்மதண்ணா, இத்தனை ராஜண்ணா. வாயில சிரிப்பியும் கல்ல நெருப்பியும் வச்சிருப்பானா இவன் நம்பாதண்ணா. இப்படிதான் எல்லா கேங்லேயும் ஒருத்தன் குட்டையை குழப்பறதுக்குன்னே இருப்பான். நம்மளனா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். இரு, உட்காரு. ஜாவ். சொல்லு. சின்னதா சரக்கு போட்டே பேசலாமா? ஷோ. நீ சொன்னதை நம்பி உட்கார்றேன். ஏதாவது முன்ன பின்ன தப்பா இருந்துச்சு உன்னை நாளா நறுக்கி போட்டுருவேன். சொல்லு. என்ன? கிட்ட வாயா. ஜேகே எவனாவது சத்தம் போட்டீங்க சங்கர்த்த என்ன சொன்ன? நாளா நறுக்கிடுவியா? நான் சாகணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்கிறேன். நானே புறாவா? நின்று நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. வா. சந்திரன் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தொழில் பண்ணும் போதே சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது, தொழில் பண்ணி சம்பாதிக்கணும். அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுற தொழிலாவது நம்பிக்கையில் நடக்குது. 10 கோடி ரூபா பிஸ்னஸ் வெறும் 10 ரூபா நோட்டில் நடக்குது. ஏன் இப்படி தப்பாட்டம் வர்ற? இந்த ஃபோன் பண்ணு. ஃபோன் கார். அவங்க சரக்கு அவங்களுக்கு போய் சேரணும். ठीक है, वो माल वापस देना है। हाँ अभी। தங்க முட்டையை பார்த்தோன்னே மொத்தமாக அறுத்துலான்னு பார்த்தியா? ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி குறுக்க பாஞ்சு உன் வேலையை காட்டினேன், மொத்த புல்லட்டையும் உன் மூளையில் இறக்கிறேன். இப்போ